ஈஸி மணி ஏர்னிங் வே எப்படின்னு பாருங்கள். மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஈஸியாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோடய ஆப்பில் டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து சிங்கம் லாட்ரி ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும். நான் இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ இந்த ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் விளையாண்டு தான் ஏர்ன் பண்ணணுன்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் விளையாடுங்க. அப்படி விளையாட முடியலையா, லாட்ரி விளையாடுறவங்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணி விடுங்க. நான் இந்த மாதத்தில் இப்போ இன்றைக்கியோட இந்த செகண்ட் இந்த டைமிங்கில் வந்து எனக்கு 45 ரூபா கமிஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? என் யூசரில் 193 பேர் இருக்காங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எனக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு. நேற்று மட்டும் எனக்கு இன்வைட் காசு வந்து 428 ரூபா வந்திருக்கு. அன்று காதல் பண்ணியது. இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த 30 டேஸில் வந்து 19,461 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ப்ளே பண்ணாமல் வந்த காசு எனக்கு. ஓகேங்களா? 15 நாளில் எவ்வளோன்னு உங்களுக்கே புரியும். 7 நாளில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும் 1 வீக்கில். இது வந்து நான் விளையாடாமல், அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வர கமிஷன் இது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் விளையாண்டும் ஏர்ன் பண்ணலாம் அதில். இப்போ நான் காலையில் விளையாண்டுருக்கேன் பாருங்கள். இப்போ 4 விட்ரால் கொடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி மட்டும். இந்த பாருங்கள், காலையில் 1ஆம் தேதி டேட்டு பார்த்துக்கோங்க. 1ஆம் தேதி 1, 2, 3 விட்ரால் பெண்டிங்கில் நிற்குது. காலையில் 300, 400, 500 ஒன்று நிற்கிதா. இப்போ டேட்டு பாருங்கள் லைனாக உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னைக்கு எவ்வளோ விட்ரால் கொடுக்குறேன்னு பாருங்கள். 30ஆம் தேதி 2 விட்ரால் 800, 29ஆம் தேதி 3 விட்ரால் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் விளையாண்டு ஏர்ன் பண்ணுறது. அதில் காட்டினது வந்து கமிஷன் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே டேட் வைஸாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னன்னைக்கு எவ்வளோ விட்ரால் பண்ணியிருக்கேன்னு. இந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ விட்ரால் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? இதில் கேம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த கேஷினோவில் வந்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்கும். கேஷினோ இந்த அவதாரில் தான் நான் விளையாடுறது, முக்கால்வாசி ப்ளே பண்ணுறது ஃபுல்லாக இந்த கேம் தான். இந்த கேமில் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், அதை பார்த்துக்கோங்க. ஓவராக எல்லோரும் விளையாடக்கூடாது. ஒரு லிமிட்டு தான். நம்ம வந்து டைமிங் கணக்கு தான். சப்போஸ் இப்போ ஒரு ரெட்டு வருது, இந்த 13 ஓடி இருக்குல்ல, 13.36 இந்த மாதிரி ஓடி இருக்குன்னா அடுத்து கொஞ்சம் நேரம் வந்து கம்மியாக விளையாடணும், விளையாடக்கூடாது அதிகமாக. அது வந்துச்சா அடுத்து ஒரு 2 கேம் விளையாடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கேம் விட்டுறணும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் திருப்பி மூவ் பண்ணுங்கள். கம்மியாக நம்ம கமிஷன் கிடச்சா போதும். ஒரு 2 அமௌண்ட் இருக்கா பெட்டிங் இதில். ஒரு அமௌண்ட் ஒரு 15 ருபீஸ் வைங்க, ஒரு அமௌண்ட் 10 ருபீஸ் வைங்க. 1.5 ஓடையிலே க்ளோஸ் பண்ணிடுங்க. அதோ இப்போ 10 பாயிண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போலாம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகம். 10 கேம் 15 கேமுக்கு ஒரு வாட்டி பெரிய கேம் ஓடும். நம்ம கம்மியாக ஏர்ன் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எனக்கு அதிகமாக வேணும், நான் அதிகமாக அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இந்த இப்போ ஓடிட்டு இருக்கல 36 இப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த கேம்லேயே காட்டுறேன் எவ்வளோ கட்டி எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இத்தனை செகண்டில் எல்லாம் கம்மியாக வந்தால் 1000 ரூபா கட்டியிருக்காங்க, 10,000 எடுத்திருக்காங்க. 10 நிமிஷம் 10 செகண்ட் ஓடி இருக்காது. இப்போ 85, 90, 100 ஓடுது. 100 ஓடினா 10,000 இருந்தது 1,00,000 அது. அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது 3 செகண்ட் 4 செகண்ட்லேயே க்ளோஸ் பண்ணாலே போதும். இப்போ ரெட்டு நீங்களே பாருங்கள், அந்த பிங்க் கலரு ஒரு 10 கேமுக்கு ஒரு வாட்டியாவது நடுவில் வந்துடுது. இப்போ 260 ஓடி இருக்குது. இதுனா 2 லட்சம் 3 லட்சம் தாண்டுது 1000 ரூபா கட்டினா. நீங்கள் 10 ரூபா கட்டினாலே 3000 4000 அந்த செகண்டுக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு கேம் கம்பல்சரி ஓடும், பெரிய கேமு. நீங்கள் பார்த்து பொறுமையாக விளாண்டா மட்டும்தான் அடிக்க முடியும். அவசரப்பட்டு நான் எல்லா கேமுமே அடிக்கணும்னு நினச்சா ஒன்றுமே முடியாது. இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க்கு, நீங்கள் தான் பார்த்து விளாடணும். அப்படி விளையாட தெரியலைன்னா விளையாட தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் இன்வைட் மட்டும் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு மணி ஏர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் சேஃப்டியாக விளையாடுங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் ஓவராக போகும். எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடச்சா போதும். ஃபஸ்ட்டு கட்டின காசோட வித்ட்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் விளையாட ஆரம்பிங்க அதிகமாக.